இப்போ நான் ரீசெண்டாக சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருந்தப்போ தான் ஒரு விஷயத்தை பார்த்துருந்தேன். ஒரு போஸ்ட்டில் போட்டிருந்துச்சு, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கட்சிக்கு விஜய் ஒரு கொடியை அறிவிக்க போகிறாரு. அந்த கொடி வாகைப்பூ அப்படின்ற ஒரு பூவை வச்சிருக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போது விஜயோட கட்சி கொடியில் ஏன் வாகைப்பூ வருதுன்னு அவங்க ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, விஜய் அப்படிங்கிற பேருக்கு காரணம் அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஒரு மன்னர் போரில் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாகைப்பூ கொடுப்பாங்க. அதனால் விஜய் வெற்றியை குறிக்கிறதுனால அவரோட கட்சி கொடியிலையும் வாகைப்பூ தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்ததை பற்றியும் இல்லை அவர் கட்சி கொடியில் வாகைப்பூ இருக்கிறத பற்றியும் அவங்க பிரச்சனை கிடையாது. இப்போ விஜய் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது உண்மையிலே அதுதான் அர்த்தமா? இந்த விஜய் அப்படிங்கிற பேர் யாரை குறிக்குது? நான் இந்த இளைய தளபதி விஜயை பற்றி நான் சொல்ல கிடையாது. உண்மையாக இந்த விஜய் அப்படிங்கிற பேர் யாரை குறிக்குது? இந்த விஜய் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது? இந்த விஜய் அப்படிங்கிற பேருக்கும் நம்ம மகாபாரதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? உண்மையிலே இந்த விஜய் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மகாபாரத போர் அப்படிங்கிறது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராக இருந்துச்சு. அந்த சமயத்தில் கௌரவர்களோட தந்தையான திருதராஷ்டிரனுக்கு போர்க்களத்தில் என்ன நடக்குது, யார் யாரெல்லாம் இறந்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அந்த சமயத்தில் திருதராஷ்டிரனுக்கு கண் போல இருந்து போர்க்களத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுத்து விளக்கிறதுக்கு தான் சஞ்சயன் அப்படிங்கிறது கூடவே இருந்தார். போர்க்களத்தில் யாரெல்லாம் இறந்தாங்க, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற சம்பவத்தை ஒன்று விடாமல் திருதராஷ்டிரன் கண் போல இருந்து சஞ்சயன் விளக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கிறப்ப தான் மகாபாரத போரோட 10வது நாளில் அந்த போர் நாளோட முடிவில் கௌரவர்களுக்காக போராடிட்டு இருந்த அந்த பிதாமகரான பீஷ்மர் அர்ஜுனனால அம்பு படுக்கையில் சாய்க்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி சஞ்சயன் திருதராஷ்டிரன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே திருதராஷ்டிரன் அதிர்ந்து போகிறாரு. அது எப்படி பீஷ்மரை ஒருத்தன் பீஷ்மரையே ஒருத்தன் சாய்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதிர்ந்து போய் அவர் கேட்குறாரு. சஞ்சயா, அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. இந்த போரில் யார் ஜெயிப்பா? என் மகன்களான கௌரவர்கள் ஜெயிப்பாங்களா இல்லை பாண்டவர்கள் ஜெயிப்பாங்களா? உன்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லி சஞ்சயன்கிட்ட கேட்குறாரு. சஞ்சயனுக்கு தெள்ள தெளிவாகவே தெரியும், மகாபாரத போரில் பாண்டவர்கள் தான் ஜெயிப்பாங்க. ஏன் அப்படின்னா பாண்டவர்களோட இருந்து வழி நடத்துறது அந்த கண்ணன். அப்படிங்கிறப்போ கண்ணன் இருக்கிற இடத்துல ஜெயம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எங்கே இந்த விஷயத்தை அவர் திருதராஷ்டிரன் சொன்னோம் அப்படின்னா திருதராஷ்டிரன் ரொம்ப மன கவலையாகி அவர் ரொம்ப வருத்தப்படுவாருன்னு சொல்லி அவர் மறைமுகமாக திருதராஷ்டிரனுக்கு ஒரு குறிப்புகள் மூலிமா அவர் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, அறிவுள்ள அறிவற்ற பொருள்களையும் அவற்றின் இருப்பையும் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் தனக்குள்ள அடக்கி இருக்கிற கிருஷ்ணன் எங்க இருக்காரோ அந்த கிருஷ்ணனையே மனசில் நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வீரன் அவன் கையில வில்லேந்திருப்பான். அந்த வீரன் எங்க அங்கதான் வெற்றி அப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மறைமுகமாக சொல்றாரு. இவர் சொன்னதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருஷ்ணர் யார் பக்கம் இருக்காரோ, கிருஷ்ணர் எப்பவுமே மனசுல நினைச்சிட்டு இருக்க ஒரே வீரன், அதாவது வில் வச்சுட்டு இருக்க ஒரே வீரன் அப்படிங்கிறது அர்ஜுனன் தான். அப்ப கிருஷ்ணனும் அர்ஜுனனும் எந்த பக்கம் இருக்காங்களோ அங்கதான் வெற்றி அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத அவர் மறைமுகமா திருதராஷ்டிரன் சொல்றாரு. இதை கேட்டு திருதராஷ்டிரன் அவர் புரிஞ்சுக்குது இந்த போர்க்களத்துல யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்படி கண்ணன் இருக்கிறதுனால பாண்டவர்கள் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுனால பாண்டவர்களுக்கு கண்ணன் தான் வெற்றியை கொடுத்துருக்காங்க. அப்ப வெற்றியை அளிப்பவன் இல்லை வெற்றியை கொண்டாடுபவன், வெற்றியை தனக்குரியதாய் வச்சிருப்பவன் தான் விஜயன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விஜய் அப்படின்ற பேரும் விஜயன் அப்படிங்கிற பேரும் அந்த கண்ணனையும் சரி அந்த மகாவிஷ்ணுவை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு சம்பவத்தின் மூலியமா நம்ம விஜயன் அப்படிங்கிறது அந்த கிருஷ்ணனை மட்டும்தான் சாருமா? ஏன் விஜயன் அப்படிங்கிற பேர் அர்ஜுனனுக்கும் ஒரு சமயம் சொல்லியிருக்காங்களே, அர்ஜுனனுக்கும் இன்னொரு பேர் விஜயன் இருக்கே, அப்ப அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும். அப்படின்னா அந்த சம்பவம் என்னங்கிறது நம்ம பார்த்துறோம். இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் சிறுவர்களா இருந்தப்போ நடந்த ஒரு சொல்றாங்க. குந்தி தேவி ஒரு சமயம் பஞ்ச பாண்டவர்களை பிருகு முனிவரோட ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. அந்த சமயத்துல பஞ்ச பாண்டவர்கள் எல்லாமே சிறுவர்களா இருக்காங்க. அப்போ பிருகு முனிவரை பார்த்த உடனே ஒவ்வொரு பாண்டவனா போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த சமயத்துல அர்ஜுனன் பிருகு முனிவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்போ பிருகு முனிவர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாங்க, நீ 60 நட்சத்திரமாக விளங்குவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே குந்தி தேவிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவர் இப்படி சொல்றாரு? இவர் சொல்ற என்ன 60 வயசுல இவர் சிறந்து விளங்குவாருன்னு சொல்றாரா, இல்ல என்ன சொல்ல வராரு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி அவர் குழம்பி போயிருந்தாங்க. இப்படி பிருகு முனிவர் நேரா வியாசரோட ஆசிரமத்துக்கு போறாங்க. வியாச முனிவர்கிட்ட இவரோட ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்றாங்க. இது மாதிரி பிருகு முனிவர் அர்ஜுனனை பார்த்து அவர் ஆசீர்வாதம் பண்ணாரு, இது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது
தெரியல, நீங்க தான் எனக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்றப்போ வியாச முனிவர் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர் சொல்றாரு, 60 அப்படிங்கிறது பிரபவ விபவ அப்படின்ற வருஷத்தை தொடங்கி 60 ஆண்டுகளை குறிக்கும் நான் நினைக்கிறேன். நட்சத்திரங்கள் மொத்தம் 27. அதனால 60 நட்சத்திரம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா 60 வருடத்துல 27வது வருடமான விஜய அப்படின்ற வருஷத்தை அவர் குறிச்சிருக்காரு. அதாவது அர்ஜுனனுக்கு எப்பவுமே ஜெயம் மட்டும்தான் உண்டாகும், அதாவது வெற்றி மட்டும்தான் உண்டாகும் அப்படிங்கறது அவர் மறைமுகமா ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு போல வியாச முனிவர் சொல்றாரு. இப்படி பிருகு முனிவர் வந்து அர்ஜுனன் ஆசீர்வாதம் பண்ணதுனால அர்ஜுனனுக்கு விஜய் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. இப்படி அர்ஜுனன் வந்து எப்பவுமே வெற்றியை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய இல்ல வெற்றியை மட்டுமே நாடக்கூடிய ஒரு வீரனா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, கண்ணன் வந்து எப்பவுமே அர்ஜுனன் கூடவே தான் இருப்பாரு. அர்ஜுனனை வழி நடத்துறது அந்த கிருஷ்ணரை தான் இருக்காரு. அதனால அந்த கிருஷ்ணரான அந்த மகாவிஷ்ணு வந்து எப்பவுமே வெற்றி அளிக்கும் கூடிய ஒரு கடவுளா இருக்கிறதுனால தான் அவரை விஜயன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. இப்படி மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய 2 சம்பவங்களை வச்சு நம்ம விஜய் அப்படிங்கிற பேர் வந்து வெற்றியை குறிக்கும் இல்ல வெற்றி பெறுபவனை குறிக்கும் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இதனாலதான் நிறைய பேருக்கு விஜய் அப்படின்ற பேரும் வைக்கிறாங்க. அப்போ விஜய் அப்படின்ற பேர் வச்ச யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல வீடியோ பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விஜய் இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. இந்த விஜய் அப்படின்ற பேருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதைகள் இருக்கு, இந்த கதையை நான் இப்பதான் முதல் முறையா கேட்கிறேன் அப்படின்ற யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை தட்டினீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வரும்.